வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது சில கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸ். அது என்ன கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா, நம்ம பேசுறப்போ 2 பேர் பேசுறப்போ இடையில அப்படியே ஃப்ளோவா சொல்ற சில ஃப்ரேசஸ். அதுலயும் குறிப்பா நம்ம எதை பத்தி இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸ்ல இந்த கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இத நம்ம தமிழ்ல 3 விதமான இடங்கள்ல 3 விதமா யூஸ் பண்ணுவோம். ஒரே சென்டென்ஸ் தான். பட் 3 டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு, இப்ப ஏதாவது ஒரு பொருள் கீழ கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். "இது ஏன் இங்க கிடக்கு?" அப்படின்னா, "அது அப்படியே இருக்கட்டும் விடு." அப்படி சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, "ஆ ஏன் அவன்கிட்ட பேச மாட்டானாம்மா?" "சரி, அப்படியே இருக்கட்டும் விடு." இப்படி சொல்றோம். இது 2வது கான்டெக்ஸ்ட். 3வது கான்டெக்ஸ்ட், யாராவது ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நாம அத ஏத்துக்கவும் இல்லாம, ஒரு மாரி மறுக்கவும் செய்வோம். ஏத்துக்கவும் செய்வோம், மறுக்கவும் செய்வோம். சரிங்க. அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரி 3 விதமா இந்த அப்படியே இருக்கட்டும நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரே ஃப்ரேஸ் இருக்கிற மாதிரி, இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நாம எப்பவுமே லெட் இட் பி அப்படின்ற ஃப்ரேஸே எப்பவும் யூஸ் பண்றோம். ஆனா அப்படி இல்ல. இங்கிலீஷ்ல இதுக்கு 3 விதமான ஃப்ரேசஸ் இருக்கு. 3 இடங்கள்லயும் நம்ம 3 விதமா யூஸ் பண்ணுவோம். அதுல ஒண்ணு "சோ பி இட்." இந்த லெட் இட் பிக்கும் இந்த "சோ பி இட்டுக்கும்" என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இத சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெட் இட் பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெட் இட் பின்றது நம்ம சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்ன? இப்ப ஏதோ ஒரு பொருளோ, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அது அப்படியே இருக்கட்டும். லீவ் இட் அலோன். டோன்ட் இன்டர்ஃபியர். அத வந்து அப்படியே இருக்கட்டும். அத ஒண்ணும் பண்ணாத. அத வந்து டச் பண்ணாத. அதுல நீ எதுவும் பண்ணாத. இந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம லெட் இட் பிய யூஸ் பண்ணுவோம். ஸோ மத்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம லெட் இட் பி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம லெட் இட் பிய யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னா, நம்ம பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளுடைய டெண்டன்சி என்னவா இருக்கும்னா, அத அத போட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். கைய வச்சுட்டு, இல்ல ஏதாவது ஒரு மருந்து அப்ளை பண்ணிட்டு, அத போட்டு கட்டு போட்டுட்டு, அது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும் போல நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அப்ப வீட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, "இங்க பாரு தானா ஆறிடும். அது அப்படியே இருக்கட்டும் விடு. அத நீ ஒண்ணும் பண்ணாத. கைய வச்சுட்டே இருக்காத." எப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல நீ வந்து லீவ் இட் அலோன் அப்படின்ற மாரி அர்த்தத்துல தான் நம்ம அத அப்படியே இருக்கட்டும் விடு. அத ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம லெட் இட் பி ய யூஸ் பண்ணணும். ஸோ காயம் தானாவே ஆறிடும். த வூண்ட் வில் ஹீல் ஆன் இட்ஸ் ஓன். ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்றப்ப தானாவே. த வூண்ட் வில் ஹீல் ஆன் இட்ஸ் ஓன். எப்படி நம்ம சொல்லலாம்? இல்லன்னா நம்ம இட்செல்ஃப் கூட யூஸ் பண்ணலாம். த வூண்ட் வில் ஹீல் இட்செல்ஃப். ஜஸ்ட் லெட் இட் பி. அத விட்டுடு அப்படியே. ஜஸ்ட் லெட் இட் பி. இப்படி நாம சொல்லுவோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த லெட் இட் பிக்கு எடுத்துக்கலாம். ஒரு டேப் தொறந்து தண்ணி போயிட்டு இருக்கு. அத பார்க்குறவங்க சொல்றாங்க, "இங்க பாரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு பார்." அப்படி சொல்றாங்க. "அது இருக்கட்டும் விடுங்க. அது என்னோட அப்பா வந்து செடிக்காக திறந்து வச்சிருக்கார் போல இருக்கு. திறந்து வைத்திருக்கலாம். ஒருவேளை அதுக்காக திறந்து வைத்திருக்கலாம். நீ வந்து அத ஒண்ணும் தொட வேண்டாம். அத குளோஸ் பண்ண வேண்டாம். அது இருக்கட்டும் விடு." அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ குழாய் திறந்திருக்கிறது. "த டேப் இஸ் ஓப்பன்." நம்ம என்ன சொல்றோம்? "லெட் இட் பி." அது இருக்கட்டும் விடு. அத நீ குளோஸ்லாம் பண்ண வேண்டாம். "மை டாட் மைட் ஹேவ் லெஃப்ட் இட் ஓப்பன் ஃபார் த பிளான்ட்ஸ்." செடிக்காக அப்பா அதை திறந்து வைத்திருக்கலாம். அப்படியே திறந்தபடியே விட்டு இருக்கலாம். "மை டாட் மைட் ஹேவ் லெஃப்ட் இட் ஓப்பன் ஃபார் த பிளான்ட்ஸ்." ஸோ நீ அத தொடாத. லீவ் இட். டோன்ட் இன்டர்ஃபியர். டோன்ட் டச் இட். லெட் இட் பி. அப்படி நம்ம சொல்றோம். இப்ப லெட் இட் பி எந்த மாரி கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நம்ம இந்த சோ பி இட்ட பார்ப்போம். சோ பி இட்ன்றது வெறுமனே அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற அர்த்தத்துல மட்டும் இல்ல. நாம ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணாலோ, சொன்னாலோ, நம்மளால வேற வழி இல்லாம அத ஏத்துக்கிட்டு, "சரி ஓகே. அப்படியே பண்ணு. அப்படியே நடக்கட்டும். அப்படியே இருக்கட்டும்." அந்த மாரி சொல்றதுக்கு தான் நாம இந்த சோ பி இட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு, "சரி என்ன செய்றது? அப்படியே இருக்கட்டும்." அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம சோ பி இட்ட யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதுதான் ஒரே வழி. இதான் ஒரே ஆப்ஷன் அப்டின்னா, சரி அப்படியே செஞ்சுக்கலாம். வேற என்ன பண்றது? அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே செஞ்சுக்கலாம். அப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ இதுதான் ஒரே வழி என்றால், இஃப் அப்படி வச்சு சொல்லப் போறோம். இஃப் திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். இஃப் திஸ் இஸ் த ஒன்லி வே, சோ பி இட். இஃப் திஸ் இஸ் த ஒன்லி வே, சோ பி இட். வேற என்ன பண்றது? அப்படியே இருக்கட்டும். அப்படி நம்ம சொல்றோம். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அவ என்கிட்ட பேச விரும்பல. அப்படிதானே? சரி அப்படியே இருக்கட்டும். அப்படி நம்ம சொல்றோம். இப்ப அவ என்னிடம் பேச விரும்பவில்லை என்றால், இத நம்ம வந்து நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம சாதாரணமா அவ என்கிட்ட பேச விரும்பல.
அப்படியே இருக்கட்டும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படிதான் நம்ம சொல்ல போகிறோம். She doesn't want to talk to me. She doesn't want to talk to me. இதை நீங்கள் கொஷனா doesn't she want to talk to me? So be it. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ஒரு நியூட்ரல் டோனில் கான்வர்சேஷன் மாதிரியே நம்ம சொல்லலாம். She doesn't want to talk to me. So be it. அதே நம்ம அப்படியே கொஷன் மாதிரி சொல்கிறோம். She doesn't want to talk to me. So be it. அப்படி நம்ம சொல்கிறோம். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இதுதான் என்னோட விதினா அப்படியே நடக்கட்டும். நம்ம சொன்ன மாதிரி இது அப்படியே செய்யட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம so be it தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னோட விதினா, if this is my fate, so be it. அப்படியே நடக்கட்டும். If this is my fate, so be it. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். என்னோட இந்த டிசிஷன் சில பேரை காயப்படுத்தலாம், ஹர்ட் பண்ணலாம். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. இது நம்ம வந்து ஒரு மாதிரி விரக்தியாக எரிச்சலை சொல்லுவோம். அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும் அப்படி நம்ம சொல்கிறது. ஸோ என்னுடைய டிசிஷன், மை டிசிஷன் மைட் ஹர்ட் சம் பீப்புள். என்னோட முடிவு சிலரை காயப்படுத்தலாம். மை டிசிஷன் மைட் ஹர்ட் சம் பீப்புள். ஸோ பி இட். என்ன பண்ணுறது, அப்படியே இருக்கட்டும். ஸோ பி இட், தட்ஸ் ஓகே. ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து மோர் கான்வர்சேஷனல் டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். அப்படியே ஒரு ஃப்ளோவில் தான் இதை இடையில சொல்லலாம். நம்ம அப்படியே இதை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னா அப்படியே இடையில சும்மா ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ மை டிசிஷன் மைட் ஹர்ட் சம் பீப்புள், ஸோ பி இட், தட்ஸ் ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அவன் மன்னிப்பு கேட்க விரும்பலை, அப்படி தானே, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனால் அதோட கான்சிக்வன்சஸை அவன் ஃபேஸ் பண்ணுவான். இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு சென்டென்ஸாக நம்ம சொல்லலை அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ், கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய பேசுகிறப்ப இடையில அப்படியே சொல்கிறது தான். அவன் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை. He doesn't want to apologize. So be it. அப்படியே இருக்கட்டும். He'll face the consequences. ஆனால் அவன் அதோடைய விளைவுகளை சந்திப்பான். He will face the consequences. So he doesn't want to apologize. So be it. But he'll face the consequences. நாம் அடுத்ததாக பார்க்குற இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப காமன். சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும். நீ அறிவுரைக்கு எதிராக போய் தான் ஆவேன்னு பிடிவாதமாக இருந்தா அப்படியே பண்ணு, அப்புறம் என்கிட்ட அழுதுட்டு வந்து நிற்காது, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீ அறிவுரைக்கு எதிராக செல்வதில் பிடிவாதமாக இருந்தால் இஃப் வச்சு சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் மை அட்வைஸ். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இஃப் யூ இன்சிஸ்ட் ஆன் கோயிங் அகேன்ஸ்ட் மை அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் கரெக்டாக. பட் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுனால நம்ம இப்படி சொல்லிட்டோம். இஃப் யூ வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் மை அட்வைஸ், ஸோ பி இட். சரி அப்படியே போ அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் பின்னாடி அழுதுட்டு வந்து நிற்காது. பட் டோன்ட் கம் க்ரையிங் டு மீ லேட்டர். அழுதுட்டு வந்து நிற்காத அப்படின்றத டோன்ட் கம் க்ரையிங் அப்படி சொல்லுவோம். ஸோ டோன்ட் கம் க்ரையிங் டு மீ லேட்டர். அப்புறம் என்கிட்ட அழுதுட்டு வந்து நிற்காது. இஃப் யூ வாண்ட் டு கோ அகேன்ஸ்ட் மை அட்வைஸ், ஸோ பி இட். அப்படி போ, பட் டோன்ட் கம் க்ரையிங் டு மீ லேட்டர். இப்போ இந்த ஸோ பி இட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒருத்தவங்க ஒரு ரீசனை சொல்கிறப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் நம்ம வேறு ஏதாவது ஒன்று அதுக்கு பதிலுக்கு சொல்லுவோம். சரிங்க இருக்கட்டும், அப்படியே இருந்தாலும் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ அது எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு அகென்ஸ்டாக இன்னொரு ஐடியா சொல்கிறது. இந்த மாதிரி இடங்களை நம்ம பி தட் அஸ் இட் மே. சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வச்சுப்போம், அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த பி தட் அஸ் இட் மே அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி கான்வர்சேஷனல், ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற கான்வர்சேஷனில் தான் நம்ம இதை இடையில யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னது கரெக்டு தானே, அவர் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு தானே அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருந்தாலும் சரிங்க, அது கரெக்டாகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, இப்படி நாம் சொல்கிறோம். ஸோ இது ரெண்டு பேருக்கு இடையிலான கான்வர்சேஷன். ஒருத்தர் சொல்கிறாரு அவர் சொன்னது கரெக்டான பாயிண்ட்டு தான் அப்படின்ட்டு, நாம் சொல்கிறோம் சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் பி தட் அஸ் இட் மே. ஷி ஹேட் அ வேலிட் பாயிண்ட். இது ஒருத்தருடைய டயலாக். நாம் சொல்கிறது பி தட் அஸ் இட் மே, ஐ கேன்ட் அக்செப்ட் இட். பி தட் அஸ் இட் மே, ஐ கேன்ட் அக்செப்ட் இட். அப்படியே இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. இதுதான் இந்த பி தட் அஸ் இட் மே.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஒரு பையன் ஒருத்தனை கடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், எதுக்குடா நீ அவனை கடிச்ச? அவன் தான் முதல்ல அடிச்சான் அப்படின்னு சொல்றப்போ, சரி அப்படியே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் நீ அவனை கடிச்சிடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும், அது எப்படி இருந்தாலும், இந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த பி தட் ஆஸ் இட் மே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹி ஹிட் மீ ஃபர்ஸ்ட். அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான். பி தட் ஆஸ் இட் மே, யூ ஷுடன்ட் ஹேவ் பிட்டன் ஹிம். நீ அவனை கடிச்சிருக்க கூடாது. யூ ஷுடன்ட் ஹேவ் பிட்டன் ஹிம். எப்படி நம்ம சொல்றோம்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. ஒருத்தவங்க லேட்டா வந்துட்டு சொல்றாங்க, சாரி சார், டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க டிராஃபிக்னால லேட்டா வந்தீங்க. கரெக்ட் தான், காலைல நேரத்துல அப்படிதான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். ஆனாலும், அது எப்படி இருந்தாலும், நீங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் செஞ்சு தகவல் தெரிவிச்சிருக்கலாம்ல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். சரி, நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க. இத நம்மளே சொல்றோம். ஓகே, யூ வர் லேட் டியூ டு டிராஃபிக். பி தட் as it may, you should have informed. You should have called and informed us. அப்படி நம்ம சொல்றோம். அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும். Be that as it may, you should have called and informed us. யூ ஷுட் ஹேவ் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா, சரிங்க நீங்கள் லேட்டாக வந்ததாவே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படி நீங்கள் கொஞ்சம் மைல்டாக சொல்லுமானா, ஷுட் ஹேவ்க்கு பதிலாக குட் ஹேவ். ஓகே, யூ ஆர் லேட் டியூ டு டிராஃபிக். பி தட் ஆஸ் இட் மே, யூ குட் ஹவ் கால்ட் அண்ட் இன்ஃபார்ம்ட் அஸ். எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த பி தட் ஆஸ் இட் மேவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரீசன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அகென்ஸ்டாக ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ஐடியாவையும் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம பி தட் ஆஸ் இட் மேவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3 phrases, let it be, so be it, be that as it may, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சரி, இதுதான் உன்னுடைய ஃபைனல் டிசிஷன்னா அப்படியே இருக்கட்டும். இப்படி சொல்லணும். நம்மளால எதையும் தடுக்க முடியாது. அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படி சொல்லணும். அந்த பெயிண்டிங்கை டச் பண்ணாத, அது அப்படியே இருக்கட்டும். இந்த பேக் ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது அப்படின்னா, அப்படியே இருக்கட்டும். அது எப்படி இருந்தாலும் நான் அதை வாங்க போகிறதில்ல. எப்படி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ், if that's your final decision, so be it. We can't stop anything, so be it. நம்மளால எதையும் தடுக்க முடியாது, அப்படியே நடக்கட்டும், அப்படியே போகட்டும். பெயிண்டிங்கை டச் பண்ணாத, அது அப்படியே இருக்கட்டும். டோன்ட் டச் த பெயிண்டிங், லெட் இட் பி. த பேக் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், நீ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ, இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாம். பி தட் ஆஸ் இட் மே, ஐம் ஸ்டில் நாட் கோயிங் டு பை இட். ஐம் ஸ்டில் நாட் கோயிங் டு பை இட். ஸோ இந்த வீடியோவில் நாம் லெட் இட் பி, சோ பி இட் அண்ட் பி தட் ஆஸ் இட் மே, இந்த 3 phrases எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.